நிதி நிறுவன மோசடி வழக்கில் காவலில் உள்ள தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில், கூடுதல் விவரங்கள். முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த மயிலாப்பூர் நிதி நிறுவன இயக்குனர் தேவநாதன் உட்பட இயக்குநர்கள் மேலும் 2 பேர் என மொத்தம் 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 7 நாட்கள் காவலில் எடுத்து தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். முதலீட்டாளர்களை கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மயிலாப்பூர் நிதி நிறுவன இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். தேவநாதன், அதே போல அவருடைய தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய குணசீலன், மகிமைநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் அவர் மீது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட புகார்கள் தொடர்ந்து சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இதையடுத்து போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரிடமும் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மோசடி செய்த பணத்தில் அவர் எந்தெந்த ஊர்களில் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார், வேறு என்னென்ன தொழில்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்டுள்ளார், குடும்பத்தினரின் பெயரில் வேறு தொழில்களில் பண முதலீடு செய்துள்ளாரா, வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருகின்றனர். அதே போல மோசடி செய்வதற்காக திட்டமிட்டு தன்னுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களை இயக்குநராக நியமித்தாரா என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடைபெறுகிறது. அந்த இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு மாத சம்பளம் அல்லது மதிப்பூதியம் எவ்வளவு வழங்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே போல இந்த நிதி நிறுவனத்தில் இயக்குநர்களாக இருந்த தேவநாதனின் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றும் குணசீலன், மகிமைநாதன் ஆகியோரிடமும் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.